தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உயர்கல்வி நல்லா இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணி வராமல் இருக்கிறவங்களுக்கு வரும். ஃபர்தராக இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். நான் பெருசாக ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே கூடும். இந்த வாரத்தில் நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுக்கான பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு வருமானத்தை உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும். பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். அதுலேயும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை, நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பாக உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் இதில் ரொம்ப கவனம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானத்தில் பரவாயில்லாமல் இருக்குது. வேலை வாய்ப்புகள் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்குது. வராத பணங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இறையல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பைரவருடைய வழிபாடு முழுதும் பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும்.